இந்தியாவில் நம்மளோட நெட்வொர்க் எவ்வளோவா இருந்துச்சு அப்படின்னா டாப் 1%ல் வருவோன்னு இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். எவ்வளோ தெரியுமா? ரெடியா? 2023ல் இந்தியா டுடே பிஸ்னஸ் இன்சைடரில் வந்த ஆர்டிக்கல் படி நம்மளோட நெட்வொர்க் 1.44 crores இருந்துச்சு அப்படின்னா we belong to top 1%. இதோட இன்னொரு ஷாக்கிங் ரிப்போர்ட் என்னன்னா வெறும் 25,000 rupees earn பண்ணாலே நம்ம டாப் 10%க்குள்ள வந்துருவோம். யோசிச்சு பாருங்க, 90% ஆஃப் த பீப்புள் இன் இந்தியா do not make 25,000 per month. மேபி 25,000லேருந்து 30,000க்கு போயிடலாம், எனக்கு தெரியல. பட் ஸ்டில் அது ஒரு ஷாக்கிங்கான நம்பர். இந்த ஸ்டாட்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், எனக்காச்சும் நீங்கள் ராகுல் நான் ஒரு டாப் 1% கிளப்ல வந்தேன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? வெல், அது அச்சீவபிள் தான். இன்ஃபேக்ட் அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு 10 years 20 yearsல வெயிட் பண்ண தேவையில்லை. வித்தின் அ மேட்டர் ஆஃப் ஃபியூ இயர்ஸில், அதுவும் இந்த டைம் பீரியடில் இட்ஸ் அச்சீவபிள். ட்ரஸ்ட் மீ, நான் பார்த்த நிறைய பேர் ஷார்ட்டஸ்ட் ஸ்பேனில் இதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக நம்ம மைண்டுக்கு வர்றது என்ன அப்படின்னா, ஓகே இவங்க பண்ணிட்டாங்களா, அவங்களோட ப்ளூ பிரிண்ட், அவங்க வின் பண்ண அந்த லாட்ரி டிக்கெட்டை சொல்லிட்டாங்க அப்படின்னா நான் அதே ஃபாலோ பண்ணி நானும் அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு தோணும். இன்னொருத்தவங்களோட வின்னிங் லாட்ரி டிக்கெட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னொருத்தவங்களோட ப்ளூ பிரிண்ட் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம அதுலேருந்து இன்சைட்ஸை மட்டும்தான் எடுத்துக்க முடியுமே தவிர அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்சைட்ஸ் எடுத்துக்க போகிறோம், நம்மளோட ஓன் பாத்தை கிரியேட் பண்ண போகிறோம். ஏன் ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகாதுன்னா, அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கிறது 1 of the 1000 ஃபேக்டர்ஸாக இருக்கும். ரிமைனிங் 999 ஃபேக்டர்ஸை சொல்ல முடியாது. ஏன்னா சில பேர் வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சில பேர் பயங்கர ஸ்மார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சில பேருக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இன்வால்வ்டாக இருக்கும். ஸோ 1000 ஃபேக்டர்ஸையும் நம்மளால் ரெப்ளிகேட் பண்ண முடியாது. நமக்கு தேவை இன்சைட்ஸ். அந்த மாதிரியான சில இன்சைட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த இன்சைட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்ளை இன் யுவர் ஓன் லைஃப் அண்ட் ஃபிகர் அ வே அவுட் டு கெட் இன் டு த டாப் 1%. ஓகே, ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அஸ்யூம் நம்ம ஒரு ஜீரோவில் இருக்கோம். இங்கேருந்து நம்ம எடுத்து வைக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கணும்? இவ்வளோ நாளாக நம்ம யாரெல்லாம் பார்த்துருக்கோம், இவ்வளோ நேரம் நமக்கு கிடைச்ச எக்ஸ்போஷர்லாம் வச்சுட்டு ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு சின்ன இன்சைட்ஸ் நமக்கு ஆல்ரெடி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அதிகமாக ஆன்லைனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஆன்லைனில் இருக்கவங்கலாம் எப்படி மணி மேக் பண்ணுறாங்கங்கிற ஒரு சின்ன ஐடியா உங்களுக்கு இருக்கும். உங்களோட நெய்பர் சர்க்கிளில் நிறைய ரிச் பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் எப்படி மணி மேக் பண்ணுறாங்கங்கிற ஒரு சின்ன ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடியா எல்லாருக்குமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு ஐடியாவை எடுத்து we just have to start. most people இதை பண்ணுவாங்க, பட் most people எதை பண்ண மாட்டாங்கன்னா they don't consistently work for the next 1 year, for the next 2 years. அந்த மிஸ்டேக் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. 1 year 2 year கன்சிஸ்டண்ட்டாக ரிசல்ட்டே வரலைனாலும் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ இட். பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, நான் இதையும் ட்ரை பண்ணுவேன், அதையும் ட்ரை பண்ணுவேன், இந்த பக்கம் வந்துட்டு ஒரு பாசிவ் இன்கம் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அதை ட்ரை பண்ணுவேன், இந்த பக்கம் வந்துட்டு நான் ட்ரேடிங்கில் ஏர்ன் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 4-5 விஷயத்தில் ஒரே டைமில் ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. அங்கே தான் பெரிய மிஸ்டேக். ஸோ டேக் ஒன் திங், இன்வெஸ்ட் ஆல் யுவர் டைம், லேர்ன் தட் ஒன் ஸ்கில், மாஸ்டர் இட். அதுக்கப்புறம் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி எப்படி மணி மேக் பண்ணலான்றது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ இந்த ஸ்கில்லை பிக் பண்ணுறதுல ஒரு சின்ன விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒருத்தவங்க அதிகமாக மணி பே பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்கில் ஏதோ விதத்தில் அவங்களுக்கு அதிக மணி ஜென்ரேட் பண்ணுறதுனால தான் அவங்க அவ்வளோ மணி நமக்கு பே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பிக் பண்ணுற ஸ்கில் யாரோ ஒரு ஆளுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அந்த ஸ்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கணும். இது ரெண்டில் ஒன்று இல்லைனாலும் அந்த 1 year 2 year உங்களால் டெடிகேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக, பிஸ்னஸாக, கான்டென்ட்டாக என்ன நீங்கள் ஃபீல்ட் சூஸ் பண்ணாலும் 1 or 2 yearsக்கு நான் கன்சிஸ்டண்டாக எஃபோர்ட் போடுவேன், ஒன்றுமே நடக்கலைனாலும் பரவாயில்லன்ற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். அதனால தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா 1 or 2 years யாருமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருக்குது, 1 or 2 years ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது ஹை பேயிங் ஸ்கில்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டுக்கும் உள்ள பேலன்ஸ் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட், நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளிஃபைடாக அதை பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த ஃபீல்டை சூஸ் பண்ணாலும் அதில் உங்களோட ரோல் என்னன்றதுக்கான இம்பார்ட்டன்ஸை உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா உங்கள் ரோலோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு மேக் மோர் மணி. நீங்கள் என்ன ஒர்க் பண்ணாலுமே அந்த ஒர்க் வந்துட்டு ஒரு 3 விஷயத்துக்குள்ளே தான் வரும். அந்த 3 விஷயமே பிஸ்னஸ்ன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே தான் வரும். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறது மூலமா மட்டும்தான் மணியை ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அந்த பிஸ்னஸ், கம்பெனி, ஆர்கனைசேஷன் அப்படின்றத ஒரு அம்பர்லா மாதிரி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே ஒரு 2 செக்மெண்ட் இருக்குது. ஒன்று பில்டிங், இன்னொன்று செல்லிங். மோஸ்ட் பீப்புள் இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் ஒர்க் பண்ணுவாங்க. மேபி 3வது கேட்டகரி ஒன்று இருக்குது, மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு கேட்டகரி. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பில்ட் பண்ணுறதுல டாப் ஹைரார்க்கியில் இருக்கவங்களும் செல் பண்ணுறதுல டாப் ஹைரார்க்கியில் இருக்கவங்க மட்டும்தான் தே மேக் அ லாட் ஆஃப் மணி. இந்த பில்ட் பண்ணுறதுல லெஸ் ஹைரார்க்கியில் இருக்கவங்களும் இந்த செல் பண்ணுறதுல லெஸ் ஹைரார்க்கியில் இருக்கவங்க தான் கம்மியாக மணி மேக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த தேர்டாக இருக்கிறது தான் மெயின்டெனன்ஸ். இந்த மெயின்டெனன்ஸ் ஃபுல் செக்டாருமே ஹை பேயிங் ஜாப்குள்ளே வராது. ஸோ நம்ம என்ன சூஸ் பண்ணணும்னா, இதர் பில்டிங் சைட் போகணும் இல்லை செல்லிங் சைட் போகணும். அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். எதை சூஸ் பண்ணாலும் அதில் டாப் ஹைரார்க்கிக்கு போகிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த டாப் ஹைரார்க்கி நம்ம ஜாப் மூலயமா தான் போகணும்னு கிடையாது. யாருன்னு நினச்சாலும் தனியாக ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ண முடியும், ஒரு சர்வீஸை பில்ட் பண்ண முடியும். யாருன்னு நினச்சாலும் ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும், ஒரு சர்வீஸை செல் பண்ண முடியும். பட் அதுக்கு முன்னாடி பில்டிங்னா
என்ன செல்லிங்னா என்னன்ற அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கணும். ஸோ பேசிக்காக ஒரு பிஸ்னஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஒரு பிஸ்னஸ் வந்துட்டு ஒரு சர்வீஸையோ ஒரு ப்ராடக்ட்டையோ மற்றவங்களுக்கு செல் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட்டையோ சர்வீஸையோ பில்ட் பண்ணுறது ஒரு பக்கம் இருப்பாங்க, அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸையோ செல் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் இருப்பாங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணால் தானே அந்த ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியும். ஒரு நல்ல ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கீங்க அப்படின்னா யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. இட்ஸ் சிம்பிள் ஃபார்முலா. ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ண போகிறோம், அதுவும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம எவ்வளோ ஸ்கில் லேர்ன் பண்ண முடியுமோ அந்த ஸ்கில்லெல்லாம் லேர்ன் பண்ண போகிறோம். அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறது நம்மளே பண்ணலாம், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு அந்த விஷன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அஸ் அ கோஃபவுண்டராக ஹெல்ப் பண்ணலாம், இல்லை அந்த ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம், இல்லை டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ப்ராடக்ட் பில்ட் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இந்த பில்டிங் கேட்டகரியில் வந்துடும். செல்லிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி. பட் நம்ம ஊரில் இந்த செல்லிங்னாலே ஸ்கேம். யாராச்சும் ஒருத்தவங்க ஏதாச்சும் செல் பண்ணிட்டா போதும் ஸ்கேம். மோஸ்ட்லி இந்த மென்டாலிட்டியை நம்ம மாற்றணும். காலையில் நம்ம காய்கறி கடைக்கு போயிட்டு ஏதோ ஃப்ரூட்ஸ் வாங்குகிறோம் இல்லை வெஜிடபிள்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா, நீ எனக்கு செல் பண்ணுறியா, நீ ஸ்கேம் பண்ணுறியானா கேட்டுட்டு இருப்போம். நமக்கு தேவை இன்னொருத்தவங்க அதை வச்சுருக்காங்க, வி பே மணி, வி கெட் த ப்ராடக்ட். ஃபார் சம் ரீசன் நம்ம ஊரில் யாராச்சும் ஒருத்தவங்க இந்த செல்லிங் கேட்டகரிக்குள்ளே வர்றாங்கனாலே அது வந்துட்டு ஒரு நல்ல ஜாப் இல்லை அப்படின்றது நம்ம மென்டாலிட்டியாக இருக்குது. அதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மாற்றணும். இன்ஃபேக்ட் ஒரு ப்ராடக்ட்டை பில்ட் பண்ணுறத விட செல் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டம். ஸோ உங்களால் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ண முடியுது அப்படின்னா நீங்கள் இந்த பில்ட் பண்ணுறவங்கள விட அதிகமாக பே கூட ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஷாக்கிங் விஷயம் என்னென்னா, நீங்கள் பில்டராக இருந்தாலும் செல்லராக இருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் அ செல்லர். நீங்கள் செல்லிங் கேட்டகரிக்குள்ளே வந்து தான் ஆவீங்க. ஒரு இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறீங்கன்னா யூ ஆர் ட்ரைங் டு செல் யுவர் செல்ஃப், யுவர் ஸ்கில். ஒரு ப்ரொமோஷனுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றத உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்லி தான் நீங்கள் செல் பண்ணி தான் அந்த ப்ரொமோஷனை நீங்கள் வாங்குறீங்க. ஸோ இன்னவே நம்ம டெய்லி லைஃப்பில் செல்லிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். நான் வந்து ஒரு செல்லிங்கே பண்ண மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பபுளில் இருக்கீங்க. ஸோ இந்த பில்டிங் செல்லிங் ரெண்டு கேட்டகரியில் நீங்கள் எதை சூஸ் பண்ணாலுமே ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எஸ்பெஷலி அந்த ஹைரார்கி மேலேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஹைரார்கி மேலே நான் எதை மீன் பண்ணுறேன்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூ ப்ரொவைட் பண்ணுறீங்கிறது தான். இந்த வேல்யூ ஹையர் வேல்யூ நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னொருத்தரோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கணும். அந்த இன்னொருத்தரோட ப்ராப்ளம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு கொடுக்குற சொல்யூஷனோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்னொருத்தரோட ப்ராப்ளமோட சைஸ் வந்துட்டு சின்னதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற சொல்யூஷனோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். இதுதான் சிம்பிள். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அதிகமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம மூவ் பண்ணாலே நம்ம அதிகமான வேல்யூபிளான பர்சனாக மாறிடும். நான் ஒரு பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். நான் வந்துட்டு 2 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஒன்று வந்துட்டு ஹை ஆன் ட்ரெண்ட் ஹாட் அப்படின்னு ஒரு டிஷர்ட் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் இந்த பக்கம் மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணேன். ஹாட் ஊற்றிக்கிச்சு, மை இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் க்ரோ ஆயிடுச்சு. ரெண்டுக்கும் சேம் எஃபோர்ட் தான் போட்டேன். பட் ரெண்டுக்கும் நான் ப்ரொவைட் பண்ண வேல்யூவோட ப்ரொப்போசிஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட். இங்கே ஒரு டிஷர்ட் செல் பண்ணுறேன், நீ டிஷர்ட் செல் பண்ணால் தான் நான் வாங்க முடியுமா, ஃபக் யூ ராகுல், நான் வேறு டிஷர்ட் வாங்கிக்கிறேன்னு போயிடுவாங்க. இது ஒரு அவ்வளோ ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடையாது. மேபி அந்த டிஷர்ட் செக்ஷனுக்குள்ளேயே வேறு ஒரு நீஷ்குள்ளே நான் ஒரு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி செல் பண்ணியிருந்தேன்னா அது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருந்திருக்கும். பட் நான் அதை பண்ணலை. தட்ஸ் மை மிஸ்டேக். ஒர்க் அவுட் ஆகல. இந்த பக்கம் நான் பிக் பண்ண ப்ராப்ளம் ரொம்ப பெருசு, என்னால் கம்யூனிகேட்டே பண்ண முடியல அப்படின்னா என்னோட கரியரில் க்ரோவே ஆக முடியாது. ஸோ இது ஒரு பேர்னிங் ப்ராப்ளமாக இருக்குது பீப்புளுக்கு. இந்த பேர்னிங் ப்ராப்ளத்துக்கு நான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறப்போ அதோட வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும், பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு கிடையாது. நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேயே நீங்கள் சால்வ் பண்ணுற அந்த ஒரு ப்ராப்ளம் எந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். உங்களோட எவ்ரிடே டாஸ்க் வந்துட்டு ஒரு கம்பெனிக்கு ரெவென்யூவை க்ரியேட் பண்ணலை, ஒரு கம்பெனியோட க்ரோத்துக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற வேல்யூ ரொம்ப கம்மி. அண்ட் தட்ஸ் வை யூ ஷுட் ஆல்வேஸ் சூஸ் த ஹார்டஸ்ட் பாத். ஈஸியான பாத் சூஸ் பண்ணோன்னா ஈஸியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஈஸியான ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கொடுத்தோன்னா சிம்பிள் மணி தான் we can generate. ஹார்டான ப்ராப்ளம் சூஸ் பண்ணிங்கன்னா ஹார்டான ப்ராப்ளம்ஸ் வரும், ஹார்டான சேலஞ்சஸ் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுத்தோன்னா we make good money. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். எனக்கு நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பாங்க, ப்ரோ நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணால் இதுக்கு ஸ்கோப் இருக்கா, நான் இந்த டிகிரியை சூஸ் பண்ணால் இதுக்கு ஸ்கோப் இருக்கா, நான் இந்த கோர்ஸ் எடுத்தேன்னா இதில் ஸ்கோப் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஸ்கோப்புன்ற கேட்குறதுக்கு நம்ம ஆக்சுவலாக யார்ட்டையுமே கேட்க தேவையில்லை. அந்த ரோலோட ஒரு ஆர்கனைசேஷனில் அந்த ரோல் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளான ஒரு ரோல் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஏன் ஒரு டெவலப்பர் அதிகமாக சேலரி வாங்குறாங்க, ஏன் ஒரு பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க கம்மியாக சேலரி வாங்குறாங்க அப்படின்னா, இந்த டெவலப்பராக இருக்கவங்க வந்து பில்டிங் கேட்டகரியில் வந்துடுவாங்க, இந்த பிபிஓவில் ஒர்க் பண்ணுறவங்க மெயின்டெனன்ஸ் கேட்டகரியில் வருவாங்க. நான் பிபிஓ கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல. பிபிஓ கேட்டகரியிலேருந்து முடிஞ்சால் செல்லிங்க்கு மூவ் ஆனால் கூட செல்லிங் கம்பெனியோட க்ரோத்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால யூ வில் மேக் அ லாட் ஆஃப் மணி. இப்படி தான் நம்ம ஸ்கில்லை வந்துட்டு ஒரு கம்பெனிக்குள்ளே வச்சு பார்க்கணும். அந்த ஸ்கில்
ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த கம்பெனி எவ்வளோ தூரம் க்ரோ ஆக போகுதுங்கிற ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தாலே அதுக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்க ஒரு ஸ்கில்லை பிக் பண்ணிட்டீங்க. யூ ஸ்டார்ட் ஒர்க்கிங். ஒரு 2 வருஷம் டெடிக்கேட்டடாக எதை பற்றியும் யோசிக்காமல் இவந்தோ நீங்கள் மணி ஜென்ரேட் பண்ணலைனாலும் அதை மாஸ்டர் பண்ணுறீங்க. இந்த 2 வருஷத்தில் நான் சொல்கிற இந்த 2ஐயும் சேர்த்து பண்ணுங்கள் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறது கூட. ஒன்று வந்து உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல ஒர்க் பண்ணணும். இன்னொன்று டெல் த வேர்ல்ட் வாட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன். இந்த சாஃப்ட் ஸ்கில்லை டெவலப் பண்ணால் என்ன? இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில், மற்றவங்கள்ட்ட எப்படி பிஹேவ் பண்ணுறது, எப்படி நெகோஷியேட் பண்ணுறது, எப்படி மற்றவங்கள மைண்டை ரீட் பண்ணுறது, சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய சாஃப்ட் ஸ்கில்ஸை முடிஞ்ச அளவுக்கு கற்றுக்கோங்க. அண்ட் ரெண்டாவது சொன்னேன் இல்லையா, டெல் த வேர்ல்ட் வாட் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அப்படின்னு நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, யூஸ் த இன்டர்நெட். நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க, எதிரெல்லாம் உங்கள் ஒர்க் எஃபோர்ட் போடுறீங்க அப்படின்றத ஜஸ்ட் ஒரு சின்ன டாக்குமெண்ட் பண்ணி முடிஞ்சால் இன்டர்நெட்டில் அதை ஷேர் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா உங்களோட ஸ்கில்லை வச்சு ஆஃப்லைனில் க்ரோ ஆகிறதுக்கும் உங்கள் ஸ்கில்லை வச்சு ஆன்லைனில் க்ரோ ஆகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் மேசிவ். ஆன்லைனில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது, அதில் நீங்கள் மிஸ் அவுட் ஆகிடக்கூடாது. ஒருவேளை ஆஃப்லைனில் நீங்கள் ஒரு 4 to 5 years ஆகுது அந்த டாப் 1% ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நிஜமாக சொல்கிறேன், ஆன்லைனில் அதில் பாதி டைம் கூட ஆகாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் எதில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் யார், உங்கள் டேலண்ட் என்ன, நீங்கள் எதில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க, உங்கள் விஷன் என்னன்னு ஆன்லைனில் ஷேர் பண்ணுறப்போ ஆஃப்லைனில் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸோட ஆன்லைனில் ஒரு 100 மடங்கு அதிகமாக கிடைக்கும். அது எல்லாத்தையும் ஏன் மிஸ் பண்ணணும்? அகைன், இதெல்லாம் என்னோட இன்சைட்ஸ், என்னை சுற்றி இருக்க பீப்புள்கிட்ட இருந்து ஃபைன் பண்ண இன்சைட்ஸ். மேபி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட அந்த 1% கிளப்பில் இருக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட நிறைய இன்சைட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு அது மேசிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு வேல்யூபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஐம் ஒர்க்கிங் ஆன் சம்திங் ரியலி பிக். சீக்கிரம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you. We have very limited time. ராகுல்.